தேவன் தாமே இன்னொரு முறை தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாக இந்த நேரத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். எனவே தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஜெபத்தோடு ஆரம்பித்து ஒரு பாடலை பாடி துதித்து தேவனுடைய வார்த்தை கூடாக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். தேவன் நல்லவராக இருந்திருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே ஆரம்பத்து ஜெபத்தை ஜெபிக்கும்படி சிஸ்டர் ஜெஸ்மியுடன் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Hallelujah. மூட்டில் இருப்பீங்க சிஸ்டருக்கு. அதுக்காக யாராவது ஜபிக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்பத்து ஜபத்தில் பரிசுத்த பிதாவே, இந்த வேலை நன்றி ஒரு துதிக்கிறோம். இந்த மாலை வேலைக்காய் நன்றி ஒரு துதிக்கிறோம் சாமி. மறுபடியுமாய் நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே கூடி சேர்த்த கிருபைக்காய் நன்றி ஒரு துதிக்கிறோம். நாள் முழுவதும் உங்களை நடத்தி பாதுகாத்து ஆண்டவரே இந்த மாலையிலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே உங்களை தேடி ஆண்டவருக்கு சுத்தமாக இந்த வேத பாடத்திலே நாங்கள் வந்து சேர ஒன்று கூட்டி சேர்த்த தேவக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். சுத்தமாக இந்த நாளிலும் இனிமே அதிகமான ஆண்டவரை வெளிப்படுத்தலை தந்து ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உங்களுக்குள்ளே இன்னும் அதிகமாய் நாங்கள் வேறு ஊன்றி ஆண்டவரே உங்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் சுவாமி. விசேஷமாக இந்த நாளிலும் அந்த வேத பாடங்களை கொடுக்கிற ஆண்டவரே இந்த சகோதரியை ஆசீர்வதித்து நல்ல ஞானங்களை கொடுத்து ஆண்டவரே கத்தாவே தடைகள் இல்லாதபடி ஆண்டவரே எந்த ஒரு பிசாசும் தந்திரங்களும் குறுக்க வராதபடி ஆண்டவரே உதவி செய்து ஆண்டவரே எல்லாருக்கும் நல்ல வெளிப்படுத்தலை கொடுத்து செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே மீதமான நேரங்கள் காலங்கள் எல்லா காரியங்களையும் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க. ஒன்றும் மாமிசத்திலோ சுயத்திலோ நடக்காதபடி யாவும் உங்களுடைய சித்தமாக ஆண்டவரே உங்களுடைய விருப்பத்தின் ஆண்டவரே நடத்தி முடிக்க உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் சுவாமி. சகலவரே உங்களை கருத்திலே ஒப்படைக்கிறோம். எல்லா கனம் மகிமை திரிய எல்லாம் நாமத்தை கேட்கிறோம். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அவை இந்த மாலை வேளையில் தேவனை ஒரு விசை நாங்கள் உயர்த்தி நாங்கள் பாடி அவரை ஆராதித்து நாங்கள் வேத பாடத்து கூட கடந்து செல்ல போகிறோம். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அங்கே 2-3 நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினவர் இந்த நேரத்திலும் நம்மோடு இருக்கிறவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் நம்மத்திலே அசைவாடுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். எனவே 1000ங்களிலும் 16,000ங்களிலும் சிறந்த தேவனாய் இருக்கிறவரை கொஞ்ச நேரம் நாங்களை ஆராதித்து சந்தோஷமாய் நாங்கள் பாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் இயேசுவே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சொல்லுமா. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. ஆத்துமனேசரே, உன்னேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. ஆத்துமனேசரே, உன்னேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. வருவேன் என்று உரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. வருவேன் என்று உரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே,
உள்ளத்தின் நேசமே இயேசு என் பிரியமே சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உள்ளத்தின் நேசமே இயேசு என் பிரியமே அன்பரை சந்திக்க ஆயத்தமாகுவோம் கர்த்தரின் கரமதில் நம்மை தந்திடுவோம் அன்பரை சந்திக்க ஆயத்தமாகுவோம் கர்த்தரின் கரமதில் நம்மை தந்திடுவோம் சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உள்ளத்தின் நேசமே இயேசு என் பிரியமே சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உள்ளத்தின் நேசமே இயேசு என் பிரியமே சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உள்ளத்தின் நேசமே இயேசு என் பிரியமே சொல்லுமா சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உள்ளத்தின் நேசமே இயேசு என் பிரியமே சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உள்ளத்தின் நேசமே இயேசு என் பிரியமே. நன்றி அப்பா ஆண்டவரே, எங்களோடு அசைவாடுகிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே உலாவுகிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, மிகுதியான வேத படிப்பையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நான் சிஸ்டர் பிரியாவிடம் நான் கொடுக்கிறேன் தாழ்மையோடு. துதிக்கான மகிமை கர்த்தருக்கு செலுத்தி பாடத்துக்கு கடந்து சொல்ல போறோம். கடந்த வாரம் 3 சபையை குறித்து பார்த்திருந்தோம். எபேசு சபை கர்த்தருக்கு விரும்பத்தக்க சபையாகவும் அப்போஸ்தலர் காலமாகவும் இருந்துச்சு. அதுல நன்மைகள் கிரியைகளையும் பிரயாசத்தையும் காணக்கூடியதா இருந்துச்சு. அப்போஸ்தலர் அல்லாதவர்களே அவர்கள் கண்டறிந்தார்கள் என்றும் பார்த்தோம். அந்த சபையில இருந்த குறை என்னன்றத ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் குறை உண்டு என்று கர்த்தர் கூறுகிறார். தேவன் அதற்கு கொடுக்கிற கிரீடம் என்னன்றத, அதாவது தேவனுடைய பரதேசியில் மத்தியில் இருக்கின்ற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று கொடுக்கிறார். அடுத்து 2வது சபை சிமர்ன சபையை பார்த்தோம். இது சாட்சியின் வாசனை வீசக்கூடிய சபையாக காணப்பட்டது. இரத்த சாட்சியாக நிறைய அப்போஸ்தலர்கள் மரித்த காலமாக இது காணப்படுகிறது. கிறிஸ்துக்கு பின் 100ல இருந்து கிறிஸ்துக்கு பின் 311 இது குறைகள் இல்லாத சபையா காணப்படுது. நன்மைகள் உபத்திரத்திலையும் உறுதியாக அவங்க இருந்ததுன்னு சொல்லி நன்மைகளை கொடுக்கப்படுது. அடுத்து இவங்களுக்கு கொடுக்கிற கிரீடம் 2ஆம் மரணம். அதாவது 2ஆம் மரணம் என்ன என்பதை வெளிப்படுத்தல் 20:14 பார்த்தோம். அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல், அதாவது நரகம் என்றது இல்லை என்றது. இவங்களுக்கு நியாய தீர்ப்பே இல்லை. இவங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை, உபத்திரத்துல ஜெயம் கொள்கிறவருக்கு கர்த்தர் என்ன செய்யறார், திறந்த வாசலை வச்சிருக்கிறார் என்று சொல்லி அங்க காணக்கூடியதா இருந்துச்சு. அடுத்து 3வது சபையாக பெர்கமு சபையை பார்த்தோம். அந்த சபை மனமுடிக்கப்பட்ட சபையாக இருந்தது. அதாவது உலகத்தோடு இணைந்து கொள்கிற சபையாக இருந்துச்சு. கிறிஸ்துக்கு பின் 313ல இருந்து 538 வரை உள்ள காலமாக காணப்படுகிறது. அங்க அந்த பெர்கமு சபையில நீதியின் வஸ்திரத்தை அணிந்தவர்களும் இருந்தார்கள் என்று சொல்லப்படுது. அவர்களுக்கு நீதியின் வஸ்திரத்தை கொடுப்பேன்னு தேவன் சொல்றார். அதே மாதிரி அங்க காணப்படுகிற குறியை பற்றி சொல்றார். அதன் பாலாக் பிளேயாமிட சூழ்ச்சியான போதகம், அடுத்தது நிக்கோலாய் மதஸ்தவரின் கள்ள போதனைகளை பற்றி கர்த்தர் சொல்றார். அந்த 2 போதனைகளையும் கர்த்தர் வெறுக்கிற காரியமாக இருக்கு. அப்ப இந்த 7 சபைகளையும் பார்த்தோம்னா 7 காலகட்டங்களாக இருக்கும். அந்த 7 காலகட்டங்களும் சபையினுடைய காலமாக இருந்தாலும், ஆனா அந்த 7 குணாதிசயங்கள் ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் இருக்கு. இப்ப 3 சபையை நாங்க கடந்து வந்திருக்கிறோம். 1வது சபையில கர்த்தர் சொல்றார், ஆதியில் விட்ட அன்பை விட்டா என்று சொல்லி. 2வது சபையில உபத்திரத்துல நீ உண்மையாக இருந்தா என்று சொல்லி கிரீடத்தை கொடுக்கிறார். 3வது சபையில உனக்குள்ள, அதாவது 1வது சபையில சாத்தான் என்ன செய்யறான், இந்த நிக்கோலாய் மதத்தோட போதகத்தை நுழைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா எங்க
மூன்றாவது சபையின் காலத்துல கிட்டத்தட்டது 3rd ஜெனரேஷன்ல என்ன செய்யுது, அந்த கள்ள போதகம் அந்த சபைக்குள்ள வந்துட்டு உன்னிடத்துல இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அப்படியான கள்ள போதகங்கள் வந்து இந்த மூன்றாவது சபைக்குள்ள வந்திருக்கு. அப்ப நாங்க ஒவ்வொரு சபைகளையும் நாங்க பார்க்கும்போது எந்த சபையின் குணாதிசயம் நமக்குள்ள சபைன்றது நாம தான். கர்த்தர் சொல்ற நாம தான் ஜீவ கற்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் அஸ்திவார கற்களாகவும் தேவன் மூல கற்களாகவும் இருந்து அந்த ஆவியானவரே ஒருமனப்பட்டு சாந்து பூசி சபையை உருவாக்குறார் என்று சொல்றார். அப்ப நாம தான் அந்த சபை. அந்த சபையை என்ன செய்யறோம், அந்த சபையில இருக்கிற நாம வந்து ஒவ்வொருத்தரும் நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கணும், எந்த சபைக்குரிய குணாதிசயத்தோட இருக்கிறோம்ன்றத. 4வது சபையாக பார்க்க போறோம் தியாத்ரா சபை. கீது சிஸ்டர் வாசிக்கிறீங்களா? ஓகே சிஸ்டர், வாசிக்கிறேன். தியத்ரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யெசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டிலில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்கள் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். தியத்ராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றழுது. ஆமீன். தியாத்ரா சபையை குறித்து இங்க நாங்க இன்னொரு ஒரு போதகத்தை கர்த்தர் அருவருக்கிற போதகத்தை பற்றி இங்க கூறுகிறார். அதுக்கு முதல்ல ஒவ்வொரு சபையிலும் 5 காரியங்களை பார்த்தோம். அந்த பேர், அது சபையின் பெயர், 2வது அதற்குரிய காலம், அதுல அந்த சபையில் இருக்கிற நன்மை தீமை, அதற்குரிய ரிவார்ட்ஸையும் பார்த்து கொண்டு வரோம் 5 காரியங்களை. அப்ப இந்த தியாத்ரா சபை என்றது தியாகம் தாழ்மை என்று அதுல அர்த்தம் கொள்ளப்பட்டாலும், ஆனா அதுக்கு வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, அது வந்து ஒரு பெண் ஆளுமை என்று சொல்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த காலகட்டத்தை பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்கு பின் 538 இருந்து 1517 மட்டும் அந்த காலகட்டம் அதிக நீண்ட காலமாக இருந்தது. இதுதான் ரோம ராஜ்யத்துல ரோமர் எம்பையர் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈஸ்டர்ன் ரோமன், வெஸ்டர்ன் ரோமன் இருந்து, அதாவது போப்பாண்டவருக்கு கீழே 10 நாடுகள் சேர்ந்து ஆளுகை செய்யப்பட்ட காலம்தான் இந்த காலகட்டமாக இருந்தது. அதற்குரிய என்ன சொல்றது, லோகோ மாதிரி இருக்கிறது வந்து ஒரு குதிரையில ஒரு பெண் ஆளுகை செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க இப்ப யூரோப்பா என்று சொல்லி அடிச்சு பாத்தீங்களா, இல்லாட்டி யூரோப் யூனியன் என்று அடிச்சு பாத்தீங்கன்னாலும் அவங்களோட சின்னம் வந்து பெண், ஒரு குதிரை மேல பெண் ஆளுகை செய்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப அதனாலதான் அந்த பெண் ஆளுகை என்று வல்லுநர்கள் சொல்றார்கள், வேத வல்லுநர்கள். ஏனென்றா அந்த அவ்வளவு நீண்ட காலத்துல அவர்கள் அந்த ஆட்சியை கொண்டு சொன்னாங்க. அது அந்த ஆட்சியிலே நிறைய கிறிஸ்தவர்கள் ஆக்கப்பட்டாலும் அந்த மதமும் என்ன செய்யுது, மதத்தோடு சேர்ந்து அரசியலும் கலந்தபடியினால் கர்த்தர் அதை அருவருக்கிறதாக அருவருக்கிற காரியமாக அங்கே இருந்தது.
சோ அதுதான் அந்த யூரோப்பிய யூனியன் அடையாளமாக இருந்தது. அதுதான் இனி வரப்போற 17ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்துல நாங்க படிக்க போறோம். அந்த அந்தி கிறிஸ்து எந்த இதுல இருந்து வரப்போறான், அவன் ஏற்கனவே இருந்தவனும் இருக்கிறவனுமா வருகிறவனுமா இருக்கிறான். இப்ப இல்லாம போய் திருப்பி மறுபடியும் வருகிற பாதாளத்தில இருந்து எழும்பி வருகிறவனா இருக்கிறான்னு அந்தி கிறிஸ்த குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப அந்த ஏற்கனவே இருந்தவன் இப்ப இல்ல, ஆனா இனி வரப்போறான் என்று அந்தி கிறிஸ்து பற்றி சொல்லப்படுது. அப்ப அப்படிப்பட்ட அந்த ஆட்சியைத்தான் மறுபடியும் என்ன செய்யப்படுது, 10 நாடுகள் சேர்ந்து இப்ப யூரோப் யூனியன் என்று ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த யூரோப் யூனியன் தான் இப்ப 10 நாடுகளுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. ஆனா இப்ப கிட்டத்தட்ட 27 நாடுகள் அதுல சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த நாட்டில இருந்து, அதாவது 7 மலைகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த ரோம் ராஜ்யத்துல இருந்துதான் அந்தி கிறிஸ்துவானவன் வருவான்ன்றத எங்களுக்கு வெளிப்படுத்தல் விசேஷத்துல நாங்க தொடர்ந்து படிக்கும் போது ஆதாரபூர்வமாகவும் வசனபூர்வமாகவும் அதை கற்றுக்கொள்ளுவோம். அப்ப இது ஒரு பெண் ஆளுகைக்கு உட்பட்ட சபையாக காணப்படுகிறது, அதாவது ஆளுகையை குறிக்கிறது. அப்ப எங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அக்கினிச்சுவாலை அவர் வெளிப்படுகிற விதமே அக்கினிச்சுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள். அந்த அக்கினிச்சுவாலை இது ஒரு நியாய தீர்ப்புக்கு ஏதுவான சபையாக காணப்படுது. தேவன் நியாய தீர்ப்புக்காக அது வெண்கல உறுதியான நியாய தீர்ப்புக்கு ஏற்றப்படுகிற சபையாக இந்த சபை காணப்படுகிறது. அது மட்டுமில்லாது என்ன செய்யறது, இந்த சபையில கர்த்தர் முதல் பிளியாமிட போதகத்தை வெறுத்தார். 2வது என்ன செய்யப்படுகிறது, நிக்கோலாய் மதத்தவரோட போதகத்தை வெறுத்தார். இங்க ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவரோட போதகம். இந்த ஏசபேல் யார்ன்றத நீங்க 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தில இருந்து காணக்கூடியதா இருக்கு. யோசபேல் என்பது ஒரு ராணி, இஸ்ரவேல் பெண் அல்லவா, சீதோன் ராஜாவின் மகளாக இருந்தார். அவள் பொய் கடவுளான பாகாலையும் இஸ்ரவேல் தீர்க்கதரிசி பலரையும் என்ன செய்யறாங்க, தங்களோட பந்தியில சாப்பிடும்படியும் அந்த பாகால் தெய்வத்தை வணங்கும்படியும் அவள் என்ன செய்யறாள், தன் தீர்க்கதரிசி என்று சொல்லி அவர்களை அந்த தீர்க்கதரிசிகளை தன்னுடைய பந்திக்கு அழைத்து கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரங்களுக்கு படைத்த உணவுகளை உண்ணும்படி செய்யறது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். அதுலதான் எலியா மீந்தி இருந்து மற்ற தீர்க்கதரிசிகளை கொன்று போடுவதையில நாங்க அந்த ஸ்டோரியா படிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த ஏசபேல் தீர்க்கதரிசி மாதிரியான கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகம், இன்றைக்கு நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறார்கள். அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த கள்ள போதகத்துக்கு என்ன செய்ய வேண்டாம், காது கொடுக்க வேண்டாம். ஏன்னு சொன்னா இப்ப நான் சொல்கிற வார்த்தையை கூட நீங்க என்ன செய்யணும், அந்த தேவ வசனத்தோட ஒத்து போகுதா என்பதை நீங்க தான் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை இருக்கு, வேத வசனங்களோட. அதனாலதான் பிரியா பட்டணக்கார பவுல் சொல்லி இருப்பார், பிரியா பட்டணக்கார காரியம் என்னதென்று ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொண்டார்கள். அப்ப ஒருவர் சொல்றாங்கன்றதுக்காக என்ன செய்ய மாட்டாங்க, அதை அப்படியே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. வேத வசனத்துல யாரு உங்களுக்கு என்ன போதகத்தை கொடுத்தாலும் பைபிளின் வசனம் உங்களுக்கு அதுல படையிலன்னா அந்த வசனத்தை நீங்க காது கொடுக்க வேண்டாம். தேவ வசனத்துக்கு எதிரான எதையும் யாரும் போதிக்க முடியாது. அப்படியான போதனைகள் உங்களோட காதுகளை எட்டும் போது நீங்க என்ன சொல்லணும், அதை தவிர்த்து விட்டு. அதனாலதான் தேவன் நீங்க சொல்றார், சாத்தானின் ஆழங்களை அறியாமல் இருந்தாலே என்ன செய்வாராம், உனக்கு ஒரு கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொல்றான். அந்த சாத்தானின் ஆழங்கள்ன்றது இன்றைக்கு நிறைய பேர் நம்முடைய கிறிஸ்தவத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க, சாத்தானின் ஆழங்களை அறிந்து கொள்ளுங்க. பிளாக் மேஜிக் என்று சொல்லுவாங்க, இல்லாட்டி சாட்டன் பேசிப், அதாவது சாட்டானுக்கு என்று சொல்லி வர்ஷிப் பண்றதுக்கு எல்லாம் இங்க கனடாலையும் இருக்குது. அதே நேரம் சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சாட்டன் வர்ஷிப் ஒன்று இருக்குது சென்னையிலேயே. அப்ப இப்படியான இடங்களுக்கெல்லாம் உள்ள போய் நுழைஞ்சு பார்ப்பாங்க, அப்படி என்னதான் வர்ஷிப் பண்றாங்க, அவங்க என்னதான் செய்யறாங்கன்னு அறிந்து கொள்ள அவங்களோட ஆர்வத்தை நிமித்தம் போய் என்ன செய்திருவாங்க, அதுலயே விழுந்து போவாங்க. அப்ப அதனாலதான் தேவன் சொல்ற, நீ அப்படியான ஆளுங்களை என்ன செய்யாத, அறிந்து கொள்ளாத, சாட்டனுக்குரிய எந்த காரியத்தையும் என்ன செய்யாத, நீ அறிந்து கொள்ள முயற்சிக்காம இருந்தாலே உனக்கு கிரீடத்தை தருவன் என்ற. அது மட்டும் இல்ல, இந்த இயேசுக்கள் தீர்க்கதரிசிக்கு என்ன சொல்றா, வார்னிங் கொடுக்குற, நீ இந்த கள்ள போதகத்துக்கு வார்னிங்க கொடுக்கிற. கர்த்தர் நிறைய தடவை பேசுவார் அவங்களோட இப்படியான காரியங்கள். ஆனாலும் அவங்க என்ன செய்வாங்க, மனமாற்றமோ மனமாறுதல் அடையாம இருப்பாங்க. ஆனா இந்த சபையில அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை எப்படிப்பட்டது, அவர் பிள்ளைகள் இடத்துலதான். அப்ப ஒரு தாய் செய்யறது காரியங்கள் பிள்ளைகள் இடத்துல கேட்கப்படுகிறது. அப்ப வேதத்துல ஒரு வார்த்தை இருக்கு, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று.
அப்ப நீங்க வேதத்தை தியானிக்கவோ இல்லாட்டி வேதத்தை தியானிச்சு அதன்படி நீங்க நடக்காத போது உங்களுக்கான தண்டனை எங்க கொடுக்கப்படுது? பிள்ளைகளிடத்து தலைமுறையாக போய் சேர்க்கப்படுது. அப்ப நம்ம பிள்ளைங்கள் நல்லா இருக்கணும் என்று பிரயாசப்படுகிற எல்லா பெற்றோர்களும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? கர்த்தருக்கு முன்பாக சாட்சியான வாழ்க்கை வாழ்றவங்களா இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்க பிள்ளைங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேக்கு கட்டளைகளை எழுதி கொடுக்கும் போது அவர் சொல்றார், இந்த கட்டளைகளை உன் பிள்ளைகளுக்கு போதிக்கும் படிக்கு அவர்களுக்கு சொல்லண்டு. ஏனென்றா பெற்றோர் கடந்து வந்த பாதைகள் என்னது? பிள்ளைகளுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். அது தெரிந்திருக்கும் போதுதான் பிள்ளைகள் அந்த உணர்வு அடைவாங்க. என் தேவனின் கரத்தை அதுல அவங்க காணுவாங்க. அப்ப பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? நான் இவ்வளவு கடினமான பாதைகளுக்கு கடந்து போகும்போது என் தேவனுடைய கரம் என்னோடு இருந்தது, இந்த இடத்துல தேவன் என்னை தூக்கி எடுத்தார் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லும் போதுதான் தேவனின் அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தலைமுறையாக தேவனின் வழி அவர்கள் நடந்து கொள்ள ஈஸியாக இருக்கும். அதனால நீங்க செய்யற ஒவ்வொரு காரியங்களும், நீங்க கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொன்றையும் உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. அதில் தேவனின் கரம் எப்படி உங்களோடு கூட இருந்தது என்பதை பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துங்க. ஏனென்றா அந்த பிள்ளைகள் தான் நாளைய தலைமுறைகள். நாங்க எவ்வளவு நாள்ன்றது தெரியாது, தேவன் ஒருவரே அறிவார். ஆனா வரும் தலைமுறை என்னது? தேவனுக்குரிய தலைமுறையாக மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்படாம இருந்தா அந்த பிள்ளைகளிடத்தில் அவர் கேட்பார் என்று சொல்றார். அதனால வெகு ஜாக்கிரதையாக இந்த கள்ள போதகங்களை கேட்கும் போது நாங்க வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ற தேவன் நியாய தீர்ப்புக்குரிய தேவனாக இனி வழிபடுகிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு சாட்சியான வாழ்க்கையாகவும் சாத்தானுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று இங்கு கூறப்படுகிறது. அப்ப இங்க சொல்லப்பட்ட இந்த குறைகள், அதாவது சாத்தான் ஆழங்களை அறிந்து கொள்ள வேண்டாம் என்றதும் கள்ள தீர்க்கதரிசியிட போதகத்தை குறித்து இங்க சொல்லப்படுது. ஆனா இங்க கொடுக்கிற அந்த ஜெயம் கொள்கிறவனுக்கு என்ன கொடுக்கிறாருன்னு சொன்ன ரிவார்ட், என் கிரியைகளை கை கொள்கிறவனுக்கோ அவனுக்கு நான் என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல் நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்றார். அதாவது பிதாவின் இடத்தில் பெற்ற அதிகாரத்தை போல ஜாதிகள், அதுதான் 1000 வருஷ அரசாட்சி. இந்த 1000 வருஷ அரசாட்சியில தேவன் என்ன செய்யறார்? விடிவெள்ளி நட்சத்திரமாக நமக்கு ஏசியா தீர்க்கதரிசியிட புத்தகத்துல பார்த்திருப்போம். விடிவெள்ளி நட்சத்திரமாக காணப்பட்டது சாத்தான். அவன் தள்ளப்பட்டதும் நமக்கு இப்ப விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவானவர் தான் விடிவெள்ளி நட்சத்திரம். அப்ப அந்த இரும்பு கோல்ன்றது 1000 வருஷ அரசாட்சியில என்ன செய்ய போறோம்? நாங்க தேவனிடத்தில் பிதாவினிடத்துல இயேசு கிறிஸ்து பெற்ற அதிகாரத்தோட நாங்க இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து ஆளுகை செய்கிறதுதான் அவர் சொல்றார். விடிவெள்ளி நட்சத்திரமுறையாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட அந்த அதிகாரத்தை உங்களுக்கு பிதாவினிடத்துல நான் பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்து அவரோடு சமமாக நின்று நாங்க ஆட்சி செய்ய, அதனாலதான் நம்ம ராஜாக்களும் ஆசாரியராகவும் நாம அழைக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்ப நாம இப்ப ஆசாரியர்களா இருக்கிற நாம என்ன செய்ய போறோம்? 1000 வருட அரசாட்சியில நாங்க தேவனோட அரசாளுக போறவர்களாக காணப்படுகிறோம். அதனால தேவனுக்கு நன்றியை செலுத்துவோம். அப்ப இந்த சபையில இருக்கிற நன்மை தீமைகளை குறித்து பார்த்தோம். இது ஒரு ஆளுகையான சபையாக இருந்தது. இந்த சபையில சாத்தானுடைய ஆழங்களை அறியாது இருந்தாலே ரிவார்ட்ஸ் கொடுக்கறத பற்றி இந்த சபையை குறித்து பார்த்தோம். அடுத்த சபை சர்தேஸ் சபை. வாசிக்கிறீங்களா? சர்தேஸ் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்றும் பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகளை தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவைகள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள்.
ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாக அவனுடைய தூதருக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. ஆமென். அப்ப இந்த சர்த சபைன்றது அதோட அர்த்தம் அதிபதி. அப்ப இந்த சர்தை சபைக்குரிய காலம் 1517 இருந்து 1755. ஆனா இந்த சபையில கர்த்தர் விரும்பத்தக்கதான காரியங்கள் எதுவும் இல்லாட்டியும் ஒரு சிலர் என்னது கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். இந்த சபை எப்படிப்பட்ட காலமாக இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மார்ட்டின் லூதர் என்று சொல்லி. அந்த மார்ட்டின் லூத்தரோட காலம் தான் அந்த சர்தை சபைக்குரிய காலம். அவர் தான் என்ன செய்தார் என்று சொன்னா ரோம ராஜ்யத்தினால இந்த கிறிஸ்தவ சமயத்துக்குள்ள கலைகள் விதைக்கப்படுகிறதுன்றத கண்டறிந்து அதற்கான புரட்சியில ஈடுபட்டார். அப்ப அந்த மார்ட்டின் லூத்தர் மூலமாகத்தான் நிறைய மிஷனரிஸ் எல்லாம் அந்த காலத்துல உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு எத்தனையோ மிஷனரிஸ் மூலமாக கஷ்டப்பட்ட நாடுகள்ல உதவிகள் கொடுக்கப்படுகிறது. படிப்பு சரி, மெடிசின் சரி, எல்லாமே நிறைய மிஷனரிஸ் மூலமாக இன்று வரையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவம் என்று சொன்னாலே 4 காரியங்களை நாங்க பார்க்க முடியும். கிறிஸ்தவம் என்று சொன்னாலே அன்பு, முதலாவது அன்பு. 2வது சர்வீஸ், எளியவனின் கைகளை பலப்படுத்துறதான் கர்த்தர் பாக்குற ஒரு காரியம். அதனாலதான் நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்தாலே அது தேவனுக்கு உதவி செய்ததுன்ற மாதிரி என்று சொல்லி தேவன் சொல்றார். அதனால எளியவனின் கைகளை பலப்படுத்தும் போது நீங்க என்ன செய்றீங்க? தேவனுக்கே கடன் கொடுக்கிற மாதிரி கடனாளி ஆகுறாங்க. அப்ப அதனால கர்த்தர் அந்த சர்வீஸ் செய்யணும், லவ் சர்வீஸ். அடுத்தது கீழ்ப்படிவு. கர்த்தர் சொல்ற காரியத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால அந்த கீழ்ப்படிவு ஒபீடியன்ஸ் கட்டாயம் எங்களுக்குள்ள இருக்கிற ஒன்று. அப்ப இந்த காரியங்களை இந்த கீழ்ப்படிவையும் மற்றது செல்ஃப் எக்ஸாமினேஷன். இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் தான் கிறிஸ்தவத்திலே முக்கியமானது. எப்படின்னு சொன்னா நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் கர்த்தர் தேவன் எப்பவுமே சொல்ற ஒரு காரியம் நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எந்த இடத்துல. அதனாலதான் ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து என்ன செய்வார்? எங்களை வழி நடத்துவார். ஒரு தவறான காரியத்தை நம்மளோட சிந்தையோ இல்லாட்டி செயல்படுத்த முடியும் போதே ஆவியானவர் என்ன செய்வார்? எங்களை அதை நிறுத்துவார். எங்களுக்கு உணர்த்தப்படுவோம். நாம அது தப்புன்றது ஆவியானவர் தான் எங்களுக்கு உணர்த்தப்படும் போது நம்ம உணர்வு அடைஞ்சிட்டோம் என்று சொன்னா அதுல இருந்து வெளிவந்துருவோம் சீக்கிரமே. ஆனா உணர்வு அடையாம அது துணிகரமா அந்த பாவத்தை செய்துட்டோம் என்று சொன்னா அதுக்கு ஆக்கின தீர்ப்பன்ற ஒன்றை நீங்க கட்டாயம் கொடுக்கணும். என்னன்னு சொன்னா எவ்வளவுதான் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது ராஜாவாக இருந்தாலும் கூட ஒரு துணிகரமா செய்த பாவத்து நிமித்தம் அவருடைய தேசத்து மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அவருடைய பிள்ளை கொல்லப்பட்டது. கர்த்தர் எந்த ஒரு காரியத்தையும் அவர் மன்னிப்பு கேட்டு எவ்வளவோ, நீங்க 51ஆம் சங்கீதத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அவர் தேவனோட கதறி அழுகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை எடுத்து போடாதே, நான் செய்தது தவறு என்பதை அங்க அவ்வளவுக்கு உணர்த்தப்பட்டு இருப்பார். ஆனாலும் தேவன் என்ன சொன்னா ஆக்கின தீர்ப்பை எல்லாம் அது செய்யல. சோ அதனால நாம தேவனுடைய கிருபையை நாம என்னது போக்கடிக்காத படிக்கு எந்த ஒரு பாவ காரியத்தையும் நாம துணிகரமாக செயற்படுத்தக்கூடாது. அது கர்த்தர் விரும்பாத ஒரு காரியம். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த காரியம் வேதத்துல சொல்லப்பட இல்லையா, இது தவறென்று சொல்லப்பட்டது எங்களுக்கு வசனத்தின் மூலமாகவே ஏற்கனவே நாங்க அறிந்திருப்போம். இந்த காரியங்கள் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் என்று தெரிந்த பின்பு நாங்க என்ன செய்வோம்? சில நேரத்துல எங்களை அறியாம இச்சையின் நிமித்தம் என்ன செய்வோம்? துணிகரமாக அந்த செயல்படுத்துறோம். ஆனா பிரியமானவன், நான் ஒன்று மட்டும் சொல்றேன், எவ்வளவு சீக்கிரம் நீங்க உணர்வடைகிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களோட வாழ்க்கை என்ன செய்யப்படும்? காக்கப்படும். அதனால எந்த ஒரு துணிகரமான பாவத்துக்கும் நம்ம ஆளுகை செய்ய விடக்கூடாது. அதனால அந்த கட்டத்துல கலைகள் விதிக்கப்பட்டதென்ற மார்ட்டின் லூதர் மூலமாகத்தான் இந்த சபைகளுக்கு போதிக்கப்பட்டு அவர்கள் எல்லாரும் உணர்வடையக்கூடிய சபையாக காணப்பட்டது. இதுல குறியாக கர்த்தர் சொல்றார், விழித்து கொண்டு சாகரத்துக்கு ஏதுவானவைகளை நீ ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவாக இல்லை. அப்ப எப்பவுமே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றார். எனக்கு சொன்னா நம்ம 3 காரியங்களை நாங்க இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவது இங்க தேவன் சொல்ற நிறைவாக இல்லை, உன்னுடைய கிரியைகள் நிறைவாக இல்லை. ஏன் நம்முடைய கிரியைகள் ஏன் கர்த்தருக்கு முன்பாக நிறைவாக இருக்க வேண்டும்? உதாரணத்துக்கு
கர்த்தர் என்ன செய்யறான்னு சொன்னா அத்தி மரத்தை பார்த்து சபிப்பார். அந்த அத்தி மரத்தை பார்த்து சபித்ததும் அந்த இடத்துல சொல்லப்படும் அது கனி கொடாத காலமாக இருந்தது என்று சொல்லப்படும். அப்ப தேவனுக்கு தெரியாதா கனி கொடுக்க முடியாத காலமா இருக்கும்போது ஏன் அந்த அத்தி மரத்தை பார்த்து சபித்தார்? ஆனா இப்ப என்னுடைய கேள்வி இருந்தா கனி கொடுக்க முடியாத காலத்துல நம்மளால கனி கொடுக்க முடியுமா முடியாதா? அதை நாம ஆராய்ச்சி பார்க்கணும். அந்த கனி கொடுக்க முடியாத காலத்துல கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி என்று சொன்னா அதுக்கு உதாரணமாக ஒரு சில உதாரணங்களை நான் சொல்றேன். நீங்க உதாரணமா ரோமர்ல நீங்க பார்த்திருப்பீங்க 9:4 சொல்ற அவர்கள் இஸ்ரவேல் 11:7 சில கிளைகள் முறிக்க போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவு மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவு மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாக இருக்கிறார். அப்ப இங்க என்ன சொல்றாருடா கர்த்தர், நீ ஒலிவு மரத்துல காட்டு ஒலிவு மரமாக இருந்த நீ அந்த ஒலிவு மரத்துல ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற. ஆனா அதனால நீ அதுக்கு உடன் பங்காளியாக இருக்கிற. எதற்கு உடன் பங்காளி என்றத கர்த்தர் சொல்றார், புத்திர சுவிகாரத்துக்கும் மகிமைக்கும் உடன்படிக்கைகளுக்கும் நியாய பிரமாணத்துக்கும் தேவ ஆராதனைக்கும் வாக்கு தத்தங்களுக்கும் அவர்களுடைய அதாவது இஸ்ரவேலருடையது இத்தனையும் வாக்கு தத்தங்கள் நியாய பிரமாணம் உடன்படிக்கை மகிமை எல்லாமே என்னது இஸ்ரவேலுக்கு உரியது. ஆனா நாம் அந்த ஒலிவு மரத்துல ஒட்ட வைக்கப்பட்டது நிமித்தம் என்ன செய்யப்படுது, நாமளும் அதில் உடன் பங்காளியாக இருக்கிறோம் என்று சொல்லப்படுது. ஆனா நாம ஏன் அந்த ஒலிவு மரத்துல ஒட்டப்பட்டோம்ன்றதை நாம பார்க்கணும். ஏன் அந்த ஒலிவு மரம் ஏன் அவங்களுக்கு கனி கொடாம இருந்ததுனால கர்த்தர் கொண்டு ஏன் எங்களை அங்க கொண்டு வந்தார்? அது ஏசாயா 5:7 பார்க்க போனோம். ஏசாயா 5:7 சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மன மகிழ்ச்சி நாட்டு ஜூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. அப்ப தேவன் இஸ்ரவேல் ஜனத்துல எதிர்பார்க்கிற கனி என்னண்டா நீதி நியாயம் உண்மையும் சத்தியத்தையும் இஸ்ரவேல் ஜனத்தை எதிர்பார்த்தார். ஆனா அவங்க கொடுத்த கனி எப்படிப்பட்ட கனியா இருந்துச்சாம்? கொடுமையும் முறைப்பாடு, முறுமுறுப்பு, எளியவனின் கைகளை பலப்படுத்தாம. அப்ப இது அவங்க கொடுத்த கெட்ட கனி. அவங்க கனி கொடுக்காம இருக்கல, ஆனா கெட்ட கனியை கொடுக்குறாங்க. ஆனா நாம என்ன செய்யறோம், நம்ம வாழ்க்கை இப்ப நிறைவாவே இல்லை, நம்ம கனியே கொடுக்கல என்று சொல்ற. அப்ப நாம கனி கொடுக்காத திராட்சை செடியா இருக்கிறோம். அதான் திராட்சை செடியானது இணைந்து அதாவது தேவனோடு இணைந்து இருந்தால் மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். ஆனா நாம் இப்ப கனியை கொடுக்க முடியாதவரா இருக்கிறோம் என்று சொன்னா, ஆனா தேவன் நம்மளை தெரிந்து கொண்டது என்னத்துக்காக என்றத யோவான் 15:16 சொல்றார், நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் மிகுந்த கனியை தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்று சொல்லப்படுது. அப்ப நாம கனி கொடுக்கறதுக்காகதான் நம்ம தேவன் தெரிந்தெடுத்தார். அந்த ஒலிவு மரத்துல நம்மளை ஒட்ட வச்சு அது என்னத்துக்கு, நாம கனி கொடுக்கணும்ன்றதுக்காகத்தான். அதனாலதான் அது மட்டும் இல்லாம அவருடைய சீடராக நாம இருப்பதுதான் பிதாவுக்கு மாட்சி அளிக்கிறது என்று சொல்லப்படுது. அப்ப நாம் இப்ப என்ன செய்யறோம், கனியை கொடுக்காம இருக்கிறோம். அப்ப அந்த கனி கொடுக்காத மரத்துக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? வேதத்துல யோவான் ஸ்நானகம் கோடாரியானது மரத்தடியிலே வைக்கப்பட்டிருக்கு. கனி கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அந்த கனி கொடுக்காத மரத்துக்கெல்லாம் என்னது, அடுத்த நியாய தீர்ப்பு தான், அக்கினியும் கந்தகமும் எரியிற கடல். அதனால நாம இப்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் என்னடா, நாம கனி கொடுக்கிறோம்ன்றது நம்மளை நாமளே ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய காலம். அப்ப இந்த கனி கொடுக்காத காலம், அத்தி மரத்தை பற்றி சபித்தாருன்னு பார்த்தோம். அந்த கனி கொடுக்காத நேரத்துல நாங்க கனி கொடுக்க முடியுமான்றது தான் நாங்க இங்க பார்க்க போறோம். அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க நோவாவை. அதாவது நோவாவை குறித்து சொல்லும் போது ஆதியாகமம் 6:5 சொல்லப்படுது, அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர். அப்ப அங்க அந்த பூமியானது என்னது, அக்கினி அதாவது ஆக்கிரமத்தால அதாவது கொடுமையால நிறைந்திருக்கும் போது ஒரே ஒரு நீதிமான் 6:9 வம்சவரல்ல சொல்லுது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்
உத்தமனா இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்ப அந்த அந்த தேசம், அந்த பூமியே ஃபுல்லாக என்ன செய்து கொடுமையால நிறைந்திருக்கும் போது ஒரே ஒரு நீதிமான் கனி கொடுக்கிறார். அப்ப இந்த உலகத்திலேயே கனி கொடுக்க முடியாத காலமாக இருந்தாலும் என்ன செய்யலாம், ஒரு நீதிமான் இருந்தா அந்த பூமியே என்னத்து அந்த நீதிமான் நிமித்தம் பாதுகாக்கப்படும். அதனால ஒருவன் இருந்த அந்த நோவான்ற அந்த ஒரு மனுஷன் மூலம்தான் இந்த பூமி மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது. அதனால கனி கொடுக்காத காலமாக இருந்தாலும் ஒரு நீதிமானாகிய நோவா. அடுத்து ரெண்டாவது பார்த்தோம்னா சோதம் குமரா. சோதம் குமரால 2 பேதுரு 2:8 சொல்லப்படுது, நாள்தோறும் அவர்களுடைய கிரியைகளும் அக்கிரமங்களையும் கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்திலே பாதிக்கப்பட்ட நீதிமகனாகிய லோத்து. அப்ப அவன் அந்த வேதனை, அந்த கொடுமைகளை எல்லாம் பார்த்து இவர் என்ன செய்யறார், இவருக்குள்ள ஒரு வேதனை, அவர்தான் நீதிமான். லோத்து என்ற நீதிமான நிமித்தம் என்ன செய்யறார், அந்த சோதம் குமாரா அழிக்கப்பட்டாலும் லோத்தோட பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுகிறார்கள். அடுத்து மூன்றாவதாக பார்க்கலாம், எலியாவை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. எலியா பாகாலுக்கும் எசபேல் தீர்க்கதரிசிகளுக்கும் முழங்கால் படியிடாது எனது தேவனுக்கு முன்பாக, நான் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற எலியா என்று சொல்ற. அப்ப அந்த அத்தனை பேரும் என்ன செய்யறாங்க, ஏசபேலோட பந்தியில பங்கு கொள்றாங்க, ஏசபேலோடு உட்கார்ந்து உணவு உண்டு கொள்றாங்க. ஆனா எலியா மட்டும் என்னது தனித்து நிற்கிறார். அதுவும் ஒரு கனி கொடுக்க முடியாத காலம்தான். அந்த கனி கொடுக்க முடியாத காலத்திலேயும் என்ன செய்யப்படுது, எலியா இருக்கிறார். அதே மாதிரி நேபுகாத்நேசருடைய சிலையை வணங்கும்படி எல்லோருக்கும் கட்டளை பிறப்பிக்கப்படும் போது சாத்ராக் மேஷாக் அவங்க 3 பேரும் என்ன செய்யறாங்க, நீங்க தானியேல வாசிச்சீங்கன்னா அதுல ஒரு 3 காரியங்களை அவங்க சொல்லுவாங்க. அந்த 3 காரியங்களை இன்று வரைக்கும் ஒரு தேவ வைராக்கிய மனுஷங்களை அதன் நிமித்தம் நிறைய வைராக்கியமான மனுஷங்களை உருவாக்கப்பட்டது. அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க விட்டால் தானியேல் 3:16 சாத்ராக் மேஷாக் ஆபக்னோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. அதாவது என்ன சொல்றாங்க, ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு என்ன சொல்றாங்க, நாங்க உம்முடைய சிலையை ஏன் வணங்கலைன்னு கூட உமக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம், நீரா நம்ம வணங்குறதுக்கு எங்களுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்க, நாங்க அவரைத்தான் வணங்கணும். உமக்கு நாங்க இதை குறித்து என்ன செய்ய தேவையில்லை, விளக்கம் அளிக்க தேவையில்லை. அதுதான் என்னது, ஒரு 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 நம்மளை அறியாத தேவனை குறித்து, அதாவது சாத்தான் உங்களை ஆளுகை செய்ய வரும்போது ஒவ்வொரு செகண்ட்லயும் உங்களை நீங்க கவனிச்சுட்டு இருப்பீங்க, உங்க சிந்தை தேவனை குறித்து எதையாவது சிந்திச்சு கொண்டிருக்கானா இந்த செகண்ட்ல உங்களுக்கு என்ன, உங்களோட சிந்தை மாறுபாடு அடையும். அந்த நிமிஷமே நீங்க என்ன செய்யணும், உணர்வு அடையணும். அப்பால போ சாத்தானே என்று சொல்லி உங்களோட சிந்தையை என்ன செய்தரணும், உடனே சுத்திகரிக்கப்படணும். அதுதான் இங்க சொல்லப்படுறது. உடனே அடுத்த நிமிஷமே சொல்றோம், உனக்கு நான் விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லாம நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராயிருக்கிறார். அப்ப எங்களுடைய சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ என்னத்தை செய்தாலும் எங்களை ஒவ்வொரு ஆபத்திலும் இருந்து பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவுடைய உம்முடைய கைகளுக்கு நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வது இல்லை. அப்ப இந்த 3 காரியங்களையும் அவங்க உறுதியா இருக்கிறோம். உமக்கு இதை குறித்து நாங்க விளக்கம் அளிக்க தேவையில்லை. நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார். அப்படியே விடுவிக்காம போனாது கூட எங்கள் தேவனுக்காக நாங்க உயிரை கொடுப்ப மொழிய உம்முடைய சிலையை வணங்க மாட்டோம் என்ற இந்த தேவ வைராக்கியம். இந்த தேவ வைராக்கியமின் நிமித்தம் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சு கொள்றீங்களோ இல்லையோ தெரியல, கிறிஸ்தவத்திலே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானவர்கள் இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறாங்க. லட்சக்கணக்கானவர்கள் இரத்த சாட்சியாக, ஊழியக்காரங்க இரத்த சாட்சியாக மரித்திருக்காங்க. அதுக்கு இந்த சாத்ராக் மேஷாக் தேவன் இந்த பைபிள்ல 40 ரைட்டர்ஸ், அதாவது 40 பேரை கொண்டு இந்த ஹோல் பைபிளே எழுதியிருக்கிற இந்த 40 ரைட்டர்ஸ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க சாதாரணமா ஜெயம் கொள்ளாதவங்களை கொண்டு இந்த பைபிளை எழுத இல்லை.
ஒவ்வொருத்தரும் போராட்டங்களுக்கு மத்தியில ஜெயம் கொண்டவங்களை கொண்டுதான் இந்த பைபிள் எழுதி கொடுத்திருக்காரு. நமக்கு ஏன் இந்த பைபிள்ல இவ்வளவு உதாரணங்களை எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா, நாம சோர்ந்து போகும் போதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக சாத்ராக் மேஷக் ஆபுக் வரணும், தானியேல் வரணும், எலியா வரணும். ஒவ்வொருத்தரும் யோபு எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் என்னத்தை இழந்தாலும் நம்ம கண்களுக்கு முன்பாக என்ன செய்யணும்? ஜோபுட நிலம் வந்து நிக்கணும். அது எங்களை உற்சாகப்படுத்துவதற்காகத்தான் இந்த வேதத்தை அத்தனையும் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிற. நம்ம சோர்ந்து போக கூடாது. கடைசி அதாவது முடிவு பரியாந்த நாங்க என்ன செய்யப்பட வேண்டும்? ஜெயம் கொள்றவர்களாக இருக்க வேண்டும். அப்ப ஜெயம் கொள்ள வேணும்னா நமக்கு இந்த வேதம் வந்து கட்டாயங்களை நாங்க ஒவ்வொரு நாளும் நித்தம் தியானிக்கப்பட வேண்டிய ஒரு வேத பாடமாக இருக்கு. அதே மாதிரி தானியேலை பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் ஒரு கனி கொடுக்காத காலம். எல்லாரும் ராஜா தரியுவா வணங்கும் போது என்ன செய்யறாங்க? ஆனா தானியேல் என்னன்னு சொன்னா அவர் என்ன உப்பரிக்கையில போய் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பார். ஆனாலும் அவரை சிங்கக்கெபில போட்ட போது தேவன் அவரை தப்பி விட்டார். அப்ப இப்படி கனி கொடுக்காத காலங்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? ஒவ்வொரு ஒரு நீதிமானாக இருந்து என்ன செய்றாங்க? அவங்க கனி கொடுத்தாங்க. அப்ப இந்த கனி கொடுக்காத போதும் கனி கொடுக்க முடியும்ன்றத தேவன் எங்களுக்கு வேதத்துல உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்ப தேவன் எங்களை சொல்றது, நீங்க உன்னிடத்துல நிறைவான வாழ்க்கைய, நிறைவான காரியம் எதையும் காணல என்று சொல்லி சர்த சபையை பார்த்து சொல்றார். அப்ப இந்த நிறைவா நாங்க இருக்கணும்டா, இரண்டாவது காரியமாக நாம என்ன செய்யணும்? முதலாவதா கனி கொடுப்போம், இரண்டாவதாக பரிபூர்ணப்பட வேண்டும். அந்த பரிபூர்ணப்படுதலை குறித்துத்தான் எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எபிரேயர் 11:39, அதாவது இப்ப நாங்க பார்த்தோம் சாத்ராக் மேஷக் ஆபக் தானியேல் எலியா எல்லாரும் என்னது? இவர்கள் எல்லாம் நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாம போனார்கள். அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணமாகாத படிக்கு விசேஷித்த நன்மை ஒன்றை தேவன் நமக்கு முன்னதாக நியமித்திருக்கிறார். அப்ப நம்ம இல்லாம அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம்? பரிபூர்ணம் அடைய மாட்டாங்க. அப்ப நாம என்ன செய்யணும்? நாம பரிபூர்ணம் அடைய வேணும் என்று சொன்னா நாம என்ன செய்யணும் என்று சொன்னா, நம்ம செயல், நம்மட பார்வை பரிபூர்ணப்பட வேண்டும். கிரியைகள், கிறிஸ்துவின் சாயலாக நாங்க பூரணப்படும் போதுதான் நாங்க பரிபூர்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப நாங்க எப்படி நாங்க இல்லாம பரிபூர்ணப்பட மாட்டோமோ, அதே மாதிரி நாம இல்லாம அவங்களும் பரிபூர்ணப்பட மாட்டாங்க. அவங்க இல்லாம நாமளும் பரிபூர்ணப்பட மாட்டோம். அதனாலதான் தேவன் சொல்றா 22:11, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதியாக செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அதனாலதான் பாவம் ஆனாலும் சரி, நற்கிரியைகள் ஆனாலும் என்ன செய்யணும்? பரிபூர்ணப்படுத்த வேண்டும். நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கானான் தேசத்துக்கு போகும் முன்பாக எகிப்தியரின் பாவம் நிறைவாகவில்லை என்று வார்த்தை சொல்லும். அங்க எகிப்தியரின் பாவம் நிறைவாக மட்டும் இவங்க வனாந்தரத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்ப பாவமானாலும் சரி, நற்கிரியைகளாக ஆனாலும் சரி என்ன செய்யணும்? நிறைவாகப்பட்டு பூர்ணமாக்கப்படும் போதுதான் அதுக்குரிய நியாய தீர்ப்பும் அதற்குரிய பலனும் கொடுக்கப்படுது. அப்ப நாம கனி கொடுக்கிறவங்களா என்ன செய்யணும்? ஒன்று வந்து கீழ்ப்படிவு நம்மகிட்ட இருக்கணும். கனி கொடுக்கிற ஏதாவது ஒரு தேவன் விரும்புகிற கனியை கொடுக்கிற கனியாக இருக்கணும். அடுத்து வந்து பரிபூர்ணமானவர்களாக இருக்கணும். அந்த பரிபூர்ணம் வந்து தேவ சாயல், நம்ம மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். தினம் நாம உருவாக்கப்படணும். தினம் நாம சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்ப தினமும் எங்களோட சிந்தை அசுத்தமானதாக இருக்கும். எங்கள் சேகள், எங்கள் கண் பார்வையில சுத்திகரிப்பு வேணும், எங்களுடைய கைகளில சுத்திகரிப்பு வேணும். அதனால நாம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நம்மளை ஒப்பு கொடுத்து கொண்டே வர வேணும். ஒப்பு கொடுத்து நீங்க உங்களோட அதிகாலை ஜெபத்துல எப்பவுமே உங்களை ஒரு சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்துருங்க. தேவா, என் கண்களை சுத்திகரியும், என் கண்களுக்கு ஆவிக்குரிய கண்களுக்குரிய கலிகத்தை போடும். அந்த கலிகம்ன்றது வந்து சுத்திகரிப்பு. அதாவது குதிரைக்கு வந்து கலிகம் போடுவாங்க, அந்த குதிரையின் பார்வை வந்து நேராக இருக்கும்படிக்கு கலிகம் போடுவாங்க. ஆனா ஒரு கலிகம் என்ற மருந்தும் இருக்கு கண்களை சுத்திகரிப்பதற்காக. அப்ப இந்த நம்மட ஆவிக்குரிய கண்கள் வந்து என்ன செய்ய வேண்டும்? ஓப்பன் ஆகணும். ஆவிக்குரிய கண்கள், ஆகாருக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட போதுதான் அவளுக்கு உண்டான நீரூற்றி அவளால் காணக்கூடியதாக இருந்தது. அப்ப நமக்காக தேவன் வச்சிருக்கிற திட்டத்தை நாம காண வேண்டுமானால் நம்முடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள்
திறக்கப்பட வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தை பக்தி விருத்திக்கான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். துதித்தலும் சபித்தலும் என்ன செய்யக்கூடாது? ஒரே நாள் கூடாத காரியம். அதனால நம்முடைய வார்த்தை பக்தி விருத்திக்கான வார்த்தைகளாகவும், நம்முடைய கையின் கிரியைகள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு பிரியமான கிரியைகளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சோசியல் மீடியா, வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே, பேஸ்புக் எல்லாத்தையும், யூடியூப் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அநீதியான காரியங்கள், வருவறுப்பான காரியங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கு. ஆனா முடிந்த அளவுக்கு உங்க போனுகள், உங்களுடைய தொலைக்காட்சி எல்லாவற்றிலையும் இருந்து உங்களோட கண்களை வேறெடுத்துக் கொள்ளுங்க. ஏன்னா அது உங்களை பாவமான காரியங்களுக்கு எடுத்து செல்லக்கூடியதாக இருக்குது. இதன் மூலம்தான் இப்ப சாத்தான் ஆளுகை செய்கிறான். கூடுதலான வாலிப பிள்ளைகள் பாதிக்கப்படுறதுக்கும் இதுதான் காரணமா இருக்கு. அதனால நீங்க முடிந்த அளவுக்கு இந்த சோசியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்றத முடிந்த அளவுக்கு குறைச்சு தேவ வசனத்திலேயே நீங்க ஆளுகை செய்யுங்க. தேவ வசனத்தை ஆராய்ந்து பாருங்க. தேவ வசனத்தை தியானிக்கிறதுக்கு நீங்க கொடுங்க டைம். அதைத்தான் நான் உங்க இடத்துல கேட்கிறது. ஏன்னா தேவன் அதைத்தான் நம்மட வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை எப்பவுமே நிறைவான வாழ்க்கையாக இருக்கணும் என்று கர்த்தர் நினைக்கிறார். அடுத்து அப்ப நிறைவான இங்க என்னது கிரியைகள் நிறைவாக இல்லை என்பதற்கு நாங்க பார்த்தோம். அதாவது அது மட்டுமில்லாத இன்னொரு காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். நாம பெருமை பாராட்டக்கூடாதுன்னு ரோமர்ல ஒரு வார்த்தை சொல்லுவார். அதாவது நாம இஸ்ரவேல் ஜனத்தை, அதாவது ஒலிவு மரத்துல ஒட்ட வைக்கப்பட்டுள்ளமன்றதுக்காக என்ன செய்யக்கூடாது? நாம பெருமை பாராட்டக்கூடாது. ஏனென்றா அவர்கள் இல்லாம நாம பரிபூர்ணமாக மாட்டோம். அவர்கள் கீழ்ப்படியாத நிமித்தம் தான் தேவன் எங்களை தெரிந்து கொண்டார். அவர்கள் மட்டும் கீழ்ப்படிந்திருந்தா எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் தேவன் எப்பவுமே இஸ்ரவேல் ஜனங்களை வெறுத்து நம்மளை நேசிக்கல. நம்ம 2 பேரையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பதிலாக நம்மளை தெரிந்து கொண்டாலும் தேவன் ஒருபோதும் தன்னுடைய ஜனங்களை கைவிட்டதில்லை. அவர்களை கைவிட போவதும் இல்லை. அதனாலதான் கடைசியில வெளிப்படுத்தல் விசேஷத்துல பார்த்தாலும் அவர் கூப்பிடும் போது ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. ஆவியும் மனவாட்டியும். அதே மாதிரி உன்னத பாட்டில் சொல்லுவார், தென்றலே வா, வாடியே வாண்டு. எப்பவுமே இஸ்ரவேல் ஜனத்தையும் நம்மையும் தான் சேர்த்து கூப்பிடுவார். அதே மாதிரி என் சகோதரியே, என் மனவாட்டியே. அவர் இஸ்ரவேல் ஜனம் வேறையாக, நம்ம வேறையாக பார்க்கிறதே இல்லை. அவருக்கு 2 கண்கள் எப்படியோ அதே மாதிரிதான் நாம 2 புத்திரர்கள். அவர் இளைய குமாரனை எப்படி நேசிச்சாரோ அதே போலதான் மூத்த குமாரனை நேசிச்சார். சோ அந்த இளைய குமாரனும் மூத்த குமாரனும் தவறு செய்யும் போது என்ன செய்யற? கண்டித்தாலும் சிருஷ்டித்தாலும் என்ன செய்யறார் தகப்பன்? ஒரு போதும் அந்த பிள்ளைகளை விட்டு கொடுக்க போறதில்லை. அதனால இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நாம இருக்கிறோம்ன்றதுக்காக நாங்க பெருமை பாராட்டக்கூடாதுன்றத ரோமர்ல சொல்றார். நாம பெருமை பாராட்டுறதுக்கு நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லை. ஏனென்றா அந்த இஸ்ரவேல் என்ற வேர் தான் எங்களை தாங்குகிறது. நாம அந்த மரத்துலதான் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கோம். ஆனா அதுல அடி வேர் எது? இஸ்ரவேல் ஜனங்களோட வேர். சோ அந்த வேர்ல தான் நாங்க இன்னுமே தங்கி இருக்கிறோம். அப்ப அதற்காக அவங்கள விட்டுட்டு அவங்க நிமித்தம் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அதனால நம்ம எப்பவுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் அவங்களோட சமாதானத்துக்காகவும் அவங்களோட கீழ்ப்படிவுக்காகவும் நாங்க ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சோ அப்ப இப்படி நிறைவான காரியம் நமக்குள்ள இல்லை என்றத தேவன் சொல்றார். அது மட்டும் இல்லாது தேவன் இன்னொரு விஷயத்த இங்க சொல்றார். ஜெயம் கொள்கிறவனுக்கோ வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை நான் அறிக்கையிடுவேன். அப்ப இங்க என்னன்னு சொல்றார்? நீ மனம் திரும்பு. அதாவது எந்த நிலையில இருந்து நீ விழுந்தா என்பதை அறிந்து நீ மனம் திரும்பு. விட்டா என்ன செய்வான்? நான் திருடனை போல வருவன் என்று சொல்ற. அப்ப வரும் வேளையை நீ அறியாதிருப்பாய். அப்ப கர்த்தருடைய நாள் என்ன மாதிரி? இமைப்பொழுதுல நடக்கும் என்று சொல்லப்படுது. அந்த இமைப்பொழுதுல நடக்கிற நாளில நம்மள பரிபூர்ணப்படுத்தாம நாம இருப்போமானால் அந்த நாளில நாம கைவிடப்பட்டுருவோம். அதனாலதான் கர்த்தர் சொல்றான், அந்த நாளுக்காக நீங்க என்ன செய்றீங்க? உங்களோட கீழ்ப்படிவு நல்ல கனி கொடுக்கிற மரமாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. உங்களோட சாயல்கள் கிறிஸ்துவுக்கு ஒப்பான சாயலாக மாற்றப்படட்டும்.
அது மட்டும் இல்லாம எனது வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். இந்த வெண் வஸ்திரத்தை ஒன்று ரட்சிப்பின் வஸ்திரம் என்றுவாங்க, நீதியின் வஸ்திரம் என்று சொல்லுவாங்க. இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம என்ன கொடுக்கணுங்க? தேவனாட இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டதும் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனா இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்க அசுத்தப்படுத்தாம இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் வரும் வரைக்கும் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? வெள்ளையாக, வெண்மையாக அவர் எதிர்பார்க்கிற அந்த வெண்மை எங்களுக்குள்ள இருக்கணும். அந்த வெண்மை என்னது? நம்முடைய கிரியைகள், கண்களின் செயல், கண்களின் பார்வை எல்லாமே தேவ சாயலாக இருக்கும்போது அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் தூய்மையாக காணப்படும். அது மட்டும் இல்லாம என்ன செய்யப்படும்? ஜீவ புஸ்தகத்துல இருந்து அவர்களுடைய பெயர் கிறுக்கப்படாமல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து யாருடைய பெயரெல்லாம் கிறுக்கப்படும் என்றதை நாங்க தெளிவாக பார்க்க வேண்டிய காரணம் இருக்கிறது. அதாவது வெளிப்படுத்தல் 20:15 சொல்லப்படுது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். வெளிப்படுத்தல் 20:15 சொல்லப்படுது, ஜீவ புஸ்தகத்திலே படாதவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடல்ல. அப்ப ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாதவங்க எல்லாம் எங்க தள்ளப்படுறாங்க? அக்கினியின் கந்தகம் எரிகிற நரகம் என்ற அந்த கடல்ல தள்ளப்படுறாங்க. அதுதான் நியாய தீர்ப்பு. அப்ப இந்த ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பேர் எல்லாம் எழுதப்படும்? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களுடைய பெயர்களும் இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஆனா இந்த ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்ட அத்தனை பேர்களும் என்ன செய்யப்படும்? கடைசி வரையும் இருக்குமான்றதுதான் கேள்வி. அதுல எத்தனை பேர்களுடைய பெயர்கள் கிறுக்கப்பட்டிருக்குன்றது தெரியல. ஏன் கிறுக்கப்படும் என்றதுக்கும் அதுக்கும் வசனம் இருக்கு. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவர்கள் எவர்கள் அதாவது அவர்கள் ஆத்தும மரணத்துக்கு தள்ளப்படுவது போல அந்த கிறுக்கி போடுவர்களை பற்றி குறித்து சொல்லப்படுவது சங்கீதம் 69:28. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்களோடு பேர்களோடு அவர்கள் பேர் எழுதப்படாததாக இருப்பதாக. அதாவது தாவீது ராஜா சொல்ற, நீதிமான்கள் இல்லாதவங்களோட பேர்கள் என்ன செய்யப்படும்? ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கப்படும் என்று. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் அந்த ஜீவ புஸ்தகத்துல வரமாட்டார்கள் என்பதை வெளிப்படுத்தல் 21:27 தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். நாய்களும் சூனியக்காரர்களும் விபச்சாரர்களும் கொலைபாதர்களும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அப்ப விக்கிர ஆராதனை இருக்கிறவர்களும் பொய்யை விரும்பி அதன்படி நடக்கிறவர்களும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிற எல்லாரும் என்ன செய்வாங்க? இந்த ஜீவ புஸ்தகத்துல இருந்து அவங்களுடைய பேர் கிறுக்கப்படும். இதற்கு ஒரு நல்ல உதாரணமாக என்ன செய்யலாம் என்று சொன்னா, ஜாத்திர காமத்துல நீங்க வாசிச்சிருப்பீங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் மன்னிப்பு கேட்பார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிர ஆராதனையில ஈடுபட்டு அவங்களுக்கு பாதை உண்டான போது அவர் சொல்லுவார், நீர் வேண்டுமானால் என்னுடைய நாமத்தை, என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். ஆனா அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை மன்னிக்கும்படி கேட்பார். அதாவது 32ஆம் அதிகாரம் ஜாத்திர காமத்துல. ஆனா அதே ஜாத்திர காமத்துல கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார். 32-33 படிச்சீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாக பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரே என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்படும். அப்ப அந்த புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்படுறது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களுடைய பெயர்கள் மட்டும்தான் அந்த புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்படும். அப்ப இப்படியான அந்த காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யற ஒவ்வொரு காரியங்களும் என்ன செய்யப்படும்? நம்முடைய பெயர்கள் கிறுக்கி போடாதபடிக்கு நாம என்ன செய்யணும்? நல்ல கனி கொடுக்கிற மரமாக்கவும், அது மட்டும் இல்லாம பரிபூர்ணப்படுத்தப்பட்டவர்களாகவும் கீழ்ப்படிவுடையவர்களாகவும் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். அதுக்குதான் இந்த 7 சபைகளையும் கர்த்தர் கொடுத்துக்க, நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்காக. அப்ப அதனால நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடுத்து பார்க்க போறது பிலதெல்பியா சபை.
பிலதெல்பியா சபையை குறித்து கர்த்தர் சொல்றது நாங்க மேலோட்டமாக மட்டும்தான் இதை பார்க்க போறோம். பிலதெல்பியா சபையை சகோதரத்துவம், அதாவது சகோதரத்துவம் தான். பிலதெல்பியா சபை என்பது சகோதரத்தை குறிக்கிறது. கிறிஸ்துக்கு பின் 551 இருந்து கிறிஸ்துக்கு பின் 1844 வரை இது ஒரு குறைகள் இல்லாத சபையாக காணப்படுகிறது. பிலதெல்பியா சபை என்றது நிறைவான சபை, கர்த்தருக்கு பிரியமான ஒரு சபையாக காணப்படுகிறது. சகோதரத்துவம் நிறைந்ததாக காணப்படுகிறது. அப்ப இங்க கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்ன, பரிசுத்தமும் சத்தியமும் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாத படிக்கு பூட்டுகிறவருமாய் சொல்கிறதாவது. அப்ப இந்த தேவன் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்க திறக்கிறவராய் இருக்கிறது என்று இந்த தாவீதின் திறவுகோல் என்ன என்பதை நாங்க கண்டறிய வேண்டியதா இருக்கிறது. தாவீதின் திறவுகோல் என்றும் போது அது மத்தேயு 1:1, அதாவது 1வது அதிகாரத்திலே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. அப்ப அங்க 3 பேருடைய பேர் மட்டும்தான் முதலாவது வரும், அதாவது ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்து. இந்த 3 பேருக்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கிறது நிமித்தம் தான் அந்த வம்ச வரலாறுல முதலாவதாக இவங்க 3 பேரும் வந்தது. அப்ப இந்த 3 பேருக்கு என்ன ஒற்றுமை இருக்குன்னா, இந்த 3 பேரும் தான் மெல்கிசேதேக்கிய முறைமையின்படி அழைக்கப்பட்டவர்கள். இந்த மெல்கிசேதேக்கிய முறைமை என்றது ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் அழைக்கப்பட்டதுக்கான முறைமை தான் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமை. ஆபிரகாம பாத்தீங்கன்னு சொன்னா, மெல்கிசேதேக்கி ராஜா அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு கொடுப்பார். அது ஆசாரியராகவும் ராஜாக்கள். அதே மாதிரி சவுலுக்கு அப்பமும் ரசமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த அப்பமும் ரசத்தையும் தாவீது ராஜா வாழ்ந்ததும் தான் அதை எடுத்து மக்களுக்கு கொடுப்பார். அப்ப அந்த 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 ராஜாவாகவும் ஆசாரியனாக அழைக்கப்பட்டது தாவீது ராஜா தான். அது மட்டுமல்லாது அதே மாதிரி ரோமர்ல எபிரேயர்ல சொல்லப்படுது, லைக் பவுல் இயேசு கிறிஸ்துவ பார்த்த நீர் மெல்கிசேதேக்கியின் முறைமையின்படி வந்தவர் என்று சொல்லி. அப்ப இந்த ஆசாரியராகவும் ராஜாக்களாகவும் இருக்கிறவர்களுடைய திறவுகோல், அதாவது அவர்களுடைய இருதயங்களை திறக்கிற திறவுகோல் தான் தாவீதின் திறவுகோல். அப்ப இந்த திறவுகோல் சாலமோன், அதாவது தாவீதுக்கு பின்னாடி சாலமோன்கிட்ட போனது. சாலமோன் இழந்ததன் நிமித்தமும் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவனிடத்துல வருது. சாலமோன் ஏன் இழந்தான்ன்றதுக்கு அது பல காரணங்கள் இருக்கு. அந்த 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 தாவீதின் திறவுகோலை ஏன் அவர் கைவிட்டார்ன்றதுக்கான காரணங்கள் அங்க இருக்கு. ஆனா அந்த சாலமோனிடத்துல இருந்து என்ன செய்ய, மறுபடியும் இயேசு கிறிஸ்துவானவரை அந்த தாவீதின் திறவுகோலை எடுத்திருக்கிறார். ஒருவரும் அவரே இருதயங்களை என்ன செய்யறது, அவருக்கு தான் இருதயங்களை கனப்படுத்தவர்கள், அதாவது தயவை உண்டு பண்ணுகிறவரும் அவர்தான், அதை வலிமைப்படுத்தவரும் அவரால் தந்திருக்கிறார். அதனாலதான் இந்த உதாரணத்துக்கு ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கும். அதாவது சாலமோனின் ஆலயத்தை நேபுகாத்நேச்சர் மூலமாக இடிக்கப்பட்டிருக்கு. ஆனா அங்க வசனம் சொல்லப்படும், அந்த ஆலயத்தை இடிப்பதற்கு அனுமதியை தேவன் நேபுகாத்நேச்சருக்கு கொடுத்தாரு. அப்ப அந்த ஆலயத்தை இடிக்கிறதுக்கு கூட, ஒரு ஆலயம் கட்டப்படுவதற்கும் அவர் தான் அனுமதி கொடுக்கிறார், ஒரு ஆலயம் இடிக்கப்படுவதற்கும் அனுமதி. கர்த்தருடைய அனுமதி இல்லாம எந்த செயலையும் எந்த மனுஷனாலையும் செய்ய முடியாது. அது கர்த்தரை அறிஞ்சவர்களாக இருக்கட்டும், கர்த்தரை அறியாதவர்களாகி இருக்கட்டும், ஆனா கர்த்தருடைய திட்டத்துக்கு உட்பட்ட எந்த காரியங்களையும் ஒரு மனுஷனால தேவ சித்தம் இல்லாது செய்ய முடியாது. அந்த தாவீதின் திறவுகோலை அவர் உடையவராக இருக்கிறார். இந்த 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 சபையை குறித்து அவர் சொல்ற, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டார். அப்ப என்னது, உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்ற. அப்ப இவங்களுக்கு என்னது, பரலோக ராஜ்யத்துல திறந்த வாசலை வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு நியாய தீர்ப்பே இல்லை. ஏண்டா கர்த்தருக்கு பிரியமான சபையாக இந்த சபை காணப்படுகிறது. இவர்களுக்கு கொடுக்கிற பீடம் என்னண்டா, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடி. அதுதான் இங்க முக்கியம். வசனத்தை, தேவ வசனத்தை கை கொண்டு அதை காத்து கொள்கிற மனுஷன் என்ன பாக்கியவான் என்று வசனம் சொல்லுது. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை கால
பூச்சக்கரத்துக்கு தப்பும்படி, அதாவது அந்த பூச்சக்கரத்தின் மேல் வருகிற சோதனை காலம்ன்றது உபத்திர காலமாக அந்த 7 வருஷம் உபத்திர காலத்தை தான் குறிக்கிறது. அந்த உபத்திர காலத்து உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறார் இந்த சபைக்கு. அப்ப இதோ சீக்கிரமாய் வருகிறேன், உன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குண்டானதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்கிறவனுக்கு என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதை நின்று அவன் ஒரு காலமும் நீங்குவதில்லை. என்னுடைய தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து வருகிற புதிய எருசலமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அப்ப கர்த்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, நமக்கு புதிய நாமத்தை கொடுப்பது மட்டும், அதாவது பிதாவினுடைய புதிய நாமத்தையும் எருசலேமின் புதிய நாமத்தையும் தன்னுடைய புதிய நாமத்தையும் என்ன செய்வாராம், எங்கள் மேல் எழுதுவாப்ப. நம்ம மேல ஒருத்தர் வந்து ஒரு பச்சை குத்திட்டா, நாம அந்த பச்சை குத்தினவருக்கு பேருக்கு சொந்தமாகிற ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா நம்ம என்ன செய்வோம், அந்த ஆள் நம்மட வாழ்க்கையில இருக்கிற மாதிரி தான் தேவன் என்ன சொல்ற, நமக்கு ஒரு முத்திரையை போட்டுக் கொள்றார். இது என்னுடைய பிள்ளை, இவன் இதுல வந்து என்னது, பிதாவுனுடைய அதிகாரத்தின் கீழே பிதாவுனுடைய பிள்ளை என்கிற அந்த முத்திரையை வந்து எங்க மேல போட்டுக் கொள்றேன்னு சொல்றார். அப்ப அது மட்டும் இல்லாம பூமியிலேயே உண்டான தேவனுக்காக கொடுக்கப்பட்ட நாமம் தான் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். இயேசு என்ற நாமம் வந்து பூமியிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமம். அதே மாதிரி பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட நாமங்கள் தான் இதுல இருக்கிற நாமங்கள். இந்த நாமங்களை விட்டு நாங்க என்ன செய்ய போறோம், புதிய நாமங்கள், நமக்கும் கர்த்தர் புதிய நாமத்தை கொடுத்துக் கொள்கிறார். அது மட்டும் இல்லாது என்ன செய்ய போறோம், கர்த்தருடைய புதிய நாமத்தையும் அறிந்து கொள்ள போறோம், தேவனுடைய புதிய நாமத்தையும் அறிந்து கொள்ள போறோம். அதே நாமம் மணவாட்டி சபையான எருசலேமில் அந்த புதிய எருசலேமிலையும் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு கிரீடமாக இந்த சபைக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்த சபையை நாங்க லவோதிக்கா சபையை குறித்தும் பார்த்துருவோம். ஏனென்றா அடுத்த கிழமை அதிகாரம் 4ம் 5ஆம் அதிகாரமும் பார்க்க வேண்டியிருப்பதால் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா எடுத்து இந்த லவோதிக்கா சபையும் பார்த்து முடிக்க போறோம். இந்த லவோதிக்கா சபை இதான் கடைசி சபை, நியாய தீர்ப்பின் மக்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நியாய தீர்ப்பின் மக்கள் எப்படிப்பட்டவர்களான, கிறிஸ்துவுக்கு பின் 1845 இருந்து இப்ப மட்டும் இருக்கிற சபை. இந்த சபைதான் கடைசி பட்டணம் என்றும் சொல்லப்படும் நியாய தீர்ப்பின் மக்கள். அப்ப இந்த நியாய தீர்ப்பின் மக்கள் வந்து இந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கா, அனலும் இல்லாது குளிரும் இல்லாது இருக்குது. இந்த சபையில வந்து நன்மைகள் என்று சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாம இருக்கிறாய். நீ அனலாகாவது குளிராகவா இருந்தா என்னது, நலமா இருந்த ஒன்று நீ பாவியாயிரு, இல்லாட்டி உத்தமன் பரிசுத்தவனாக இருக்கு. இந்த ரெண்டும் கெட்ட நிலையில இருக்கிறத குந்தி எழும்புறத தேவன் விரும்புறதே இல்லை. உன் நீதிமானாக இரு, இல்லாட்டி பாவியா இருந்தா நான் உன்னை ரட்சித்துக் கொள்றேன், இல்லாட்டி நீ நீதிமானா இருந்தா என் கூட என்னுடைய வலது பார்சல் உட்காருவ. ஆனா அப்படி இல்லாம நீ ரெண்டு கெட்ட நிலையில இருக்காது என்று சொல்றார். அது மட்டும் இல்லாம நீ நிர்பாக்கியவானும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியும் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யன் என்றும் திரவியன் பண்ணனவன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்கிறாய். அப்ப நம்ம நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கா, நிர்பாக்கியம் உள்ளவர்களுக்கும் பரிதவிக்கப்பட்ட ஒரு தரித்திரன் ஒரு குருடனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வாழ்க்கையா நிர்வாணியாக இருக்கிறோம். ஆனா நாம வெளியில சொல்லிக்கொள்ற வார்த்தை எப்படியா இருக்கா, நான் ஐஸ்வர்யவான், நான் திரவியம், எனக்கு என்ன குறை, எனக்கு எந்த குறையுமே இல்லை, நான் நலமா இருக்கிறேன், நல்லா இருக்கு. ஆனா கர்த்தர் பார்க்கிறார் என்னது, நம்முடைய இருதயத்தை உள்ளாந்திரியங்களை அறிந்து பார்க்கும்போது நம்முடைய இருதயம் அவ்வளவு குறைவுள்ளதா இருக்கு. நம்மட சிந்தை வந்து அவ்வளவு அழுக்குள்ளதா இருக்குது. நம்மட கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் காண்கிறார், அவ்வளவு அசுத்தமா இருக்கு. ஆனா நாம மற்றவங்களுக்கு முன்னாடி என்ன செய்யறோம், நான் ஐஸ்வர்யனா இருக்கிறேன், நான் திரவியனா இருக்கிறேன், எனக்கு எந்த குறையுமே இல்லை என்று சொல்றோமா. ஆனா கர்த்தர் என்ன சொல்ற, நீ இப்படி இருக்காத, ஐஸ்வர்யனா உள்ளமா, அதாவது சிமர்னா சபைக்கு சொல்றார், நீ ஐஸ்வர்யனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை காண்கிறேன் என்று சொல்றார். அது வந்து ஆவிக்குரிய விதத்துல அவங்க ஐஸ்வர்யனா இருந்தும் உலக ரீதியாக தரித்திரனா இருக்கிறத காண்கிறான் என்று சொல்றார். ஆனா இங்க வந்து இவங்க வந்து என்ன செய்றாங்க, ஆவிக்குரிய விஷயத்துல தரித்திரனா இருந்து உலகத்து காரியங்கள் ஐஸ்வர்யனாக இருக்கிறாங்களா. அப்ப ஆவிக்குரிய விஷயத்துல இவங்களோட கண்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, பூட்டப்பட்டிருக்கு. அதனாலதான் கர்த்தர் சொல்றான்,
நான் ஐஸ்வர்யனாகும் படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்மாணமாகிய அவலட்சணம் தோன்றாத படிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளன்ற. இந்த நெருப்புல புடமிட்ட பொண்ணுன்றத கர்த்தருடைய சங்கீதம் 12:6 சொல்லப்படுது. கர்த்தருடைய சொற்களோ மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிட்ட வெள்ளிக்கு ஒப்பான சொத்த சுக்கலா இருக்கிறது. அப்ப அந்த புடனிட்ட அந்த வெள்ளியால தங்கம் எப்பவுமே புடமிடப்படும். அப்ப அந்த தங்கத்தால புடமிட்ட அந்த பொன்னான வார்த்தைகள் வசனங்களை காத்து கொள்ளும்படி சொல்றார். அதுதான் நம்முடைய செயல் எல்லாவற்றையும் சுத்திகரிக்க போறது. அப்ப கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளும் போது நாம் என்ன செய்யப்படுறோம்? அது இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது நிமித்தம் நம்மளை சுத்திகரிக்குதா. அடுத்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை வாங்கி கொள்ளும்படி சொல்ற. உன்னுடைய வஸ்திரம் அழுக்கானதா இருக்கு, என்ன செய், நீ என்ன செய், என்னிடத்துல இருந்து மறுபடியும் நீ எந்த இடத்துல இருந்து விழுந்தா என்பதை உணர்ந்து நீ என்னிடத்துல மன்னிப்பு கேட்டு மறுபடியும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை வாங்கி கொள்ளுன்றார். அதாவது ஏசாயா 61:10 சொல்லப்படுது, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சார்பையை எனக்கு தந்தார் என்று. நாம ஈவாக கர்த்தர் தன்னுடைய தன்னிற கிரயமாக கொடுத்து நம்மளை பெற்றுக்கொண்ட அந்த கிரயமாக கொண்ட எங்களுக்கு அவர் ஈவாக கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்க என்ன எப்பவுமே காத்து கொள்ளணும். அதைத்தான் சொல்ற. அது மட்டும் இல்லாம ஆவிக்குரிய கண்கள் திறக்கும் படிக்கு கண்களுக்கு கல்லியம் போட வேண்டும் என்று சொல்ற. எப்பவுமே நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். எல்லா காரியங்களையும் நம்ம சாதாரண உலகத்தார் பார்க்கிற முறையில எந்த ஒரு செயல்களையும் நாங்க பார்க்க கூடாது. பைபிளை தியானிக்கிறதா கூடி இருந்தா கூட நாங்க ஆவிக்குரிய விதத்துலதான் அந்த பைபிளை தியானிக்கும் போது நாம சாதாரணமா போய் பைபிளை எடுத்து படிக்க கூடாது. அந்த பைபிளை படிக்க முன்னாடி ஒரு ஜெபம் செய்யணும். தேவனே, நீர் இதுல என்னத்தை எனக்கு வெளிப்படுத்த நீங்க சுத்தமா இருக்கிறீங்களோ எனக்கு அதை வெளிப்படுத்துங்கப்பா. ஆவிக்குரிய விதத்துல நான் இதை எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களோ நான் அதை கற்றுக்கொள்ளத்தக்கதாக எனக்கு போதியுங்கண்டா. நம்ம ஏசப்பாட்ட கேட்கும் போது அதை போதிக்க வல்லவராக இருக்க நிறைய விஷயங்களை அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்ப. ஒரே தடவையில உங்களுக்கு விளங்கிலாட்டியும் ஒரு வசனத்தை எடுத்து திருப்பி திருப்பி அதை வாசிக்கும் போது நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அதை விளக்கம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால வசனத்தை எப்பவுமே கை கொள்ளுங்க. உங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கும்படியாக உங்களுடைய கண்களுக்கு கலிகத்தை போட்டுக் கொள்ளுங்க. நம்முடைய நிர்வாணம் தெரியாத படிக்கு என்ன செய்ய வேண்டும்? நீதியின் வஸ்திரத்தை அணிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கு. அதனால நாம இப்ப நம்மளை பரிபூர்ணப்படுத்தப்படக்கூடியவர்களாகவும் நம்ம நல்ல கனி கொடுக்கிறவர்களாக நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த 7 சபைகள்ல நாம எந்த சபையில இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து இந்த ஒரு கிழமை அடுத்த கிழமை நாங்க 4ஆம் அதிகாரத்துல பரலோக ராஜ்யத்தை பார்க்க போறோம். அந்த ஆவிக்குரிய கண்களினால அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம். அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாம பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எங்கெங்கெல்லாம் எந்த நிலையில விழுந்திருக்கிறோமோ அந்த நிலைகள் எல்லாம் இது சரிப்படுத்த வேண்டிய காலமாக இருக்கு. அதனால இன்னைக்கு நீங்க எல்லாருமே தேவனிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. நான் எந்த சபையின் காலத்துல இருக்கிறேன், ஆயுத கொண்டிருந்த அன்பை விட்டுட்டேனா, இல்லாட்டி கள்ள போதனைகளுக்கு கேட்டுக்கொண்டு அதற்கு செவி சாய்த்து கொண்டிருக்கிறேனா, இல்லாட்டி தேவனுக்கு முன்பாக அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிறேனா, நான் எந்த நிலையில இருக்கிறேன்? அனலா இருக்க தேவன் விரும்புற. நீங்க அனலாக்கப்படுறதுக்கு ஆவிக்குரிய சபைக்கு போங்க. அங்க ஆவிக்குரிய சபைகளுக்கு நீங்க போகும்போது தேவ புதிய ஆராதனையில நீங்க கலந்து கொள்ளும் போது மாஞ்சியோடு தேவனிடத்துல நீங்க அனலை கேட்கும் போது அவர் உங்களுக்கு அனலை ஊற்றுவார். மறுபடியும் அந்த அனலை பெற்றுக்கொண்டு நீங்க மறுபடியும் கர்த்தருக்குள்ள எழும்பி பிரகாசிக்க தேவன் உங்களுக்கு வழி காட்டுவாராக. பாஸ்டர் ரூபஸ்ட கொடுக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர் ரெபேக்கா. அப்படியே நாங்கள் முடிச்சு இறுதி ஜெபத்தை அடுத்து நாங்கள் முடிக்க போகிறோம். இறுதி ஜெபத்தை ஜெபிக்கும்படி இதில் இருக்கிற யாராவது ஜெபிக்கும்படி ஏவப்பட்டவர்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யாராவது இதில் இருக்கிறவங்க ஜெபியுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர் ராஜா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில நீர் நல்லவராய் மாத்திரமே இருந்திருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே.
ஆண்டவரே, இந்த நேரத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக எங்கள் செவிகளை நீ திறந்து வைத்திருந்தபடியால் உமக்கு நன்றி தகப்பனே. ஆவியானவரே, நாங்கள் எந்தெந்த வழிகளிலே நடக்கணும், எப்படியான காரியங்களை செய்யணும், எப்படியாக எங்களுடைய இருதயங்கள் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் என் தேவனே நீர் எங்களோடு இடைப்பட்டிருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரை, இன்னும் நாங்கள் இதை அறியத்தக்கதாக அப்பா, எங்களுடைய இருதய கண்கள் திறக்கப்படத்தக்கதாக அப்பா, எங்களோடு நீர் இடைப்படத்தக்கதாக எங்களை ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதான மகளோடு உம்முடைய தேவ கரம் இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. அப்பா, சத்தியத்திலே இருக்கிற இன்னும் ரகசியங்களை மகளோடு நீர் பேசுவீராக. அதிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை ஊடுருவி சென்று எங்களுடைய வாழ்க்கையிலே அதை நடக்கத்தக்கதாக என் தேவன் அதை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே கற்றுக்கொள்கிற பாடங்களை மீண்டும் அதை ஆண்டவரே தியானிக்கத்தக்கதாக ஆவியானுடைய உதவி அவர் ஒவ்வொருவரோடும் இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இப்படியான சந்தர்ப்பங்களை என் தேவன் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. இன்னும் அநேகர் இந்த இடத்திலே கலந்து கொண்டு தகப்பனே உம்மை பற்றியதான ரகசியங்களை அப்பா, உம்மை பற்றியதான அறிவிலை இன்னும் வளரத்தக்கதாக அப்பா இந்த இடத்திலே அநேகரை நீர் அழைத்து வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரம் முழுவதையும் எங்களுடைய உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களோடு நீர் இடைப்பட்ட ஒவ்வொரு காரியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. அப்பா, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே இந்த நேரத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒதுக்கி தந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். அப்படி எல்லாருமே சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பாராக. God bless you all.